வணக்கம். டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர். நம்ம வாழ்கிறது கர்ம பூமிங்க. நம்ம என்ன செயல் செய்தாலும் அதற்கான விளைவுகள் இருக்கும். இது எல்லாருக்குமே பொருந்துங்க. நம்ம சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது அந்த நேரத்திலும் இறைவனோடும் பிரபஞ்சத்தோடும் நம்ம தொடர்பில் இருந்தோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு உறுதுணையாக இருக்குங்க. இதற்கு சில உதாரணங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இரவு நேரத்தில் நான், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் காரில் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு கார் டயர் வெடிச்சிருச்சுங்க. காரை நிறுத்திட்டு பக்கத்தில் ஏதாவது பங்க்சர் கடை இருக்கான்னு நாங்கள் தேடி பார்த்தோம். எந்த கடையும் இல்லைங்க. அந்த நேரத்தில் திடீர்னு 3 பேர் அங்கே வந்தாங்க. வந்துட்டு அவங்க அந்த பங்க்சரான டயரை கலட்டினாங்க. அதுக்கப்புறம் டிக்கியிலேருந்து ஸ்டெப்னி டயரை எடுத்து மாட்டிட்டு அந்த பங்க்சரான டயரை டிக்கியில் வச்சுட்டு போயிட்டு வரோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏதாவது பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். பணமெல்லாம் வேணாம் எங்களுக்கு, நீங்கள் குடும்பத்தோடு இப்படி நிற்கிறீங்க, அதனால் உதவி செய்யணும்னு நினச்சோம் அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அந்த 3 பேரும் அந்த நேரத்தில் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சாங்க, அதுவும் எந்த எதிர்பார்ப்புமின்றி உதவி செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போனது எங்களுக்கு இன்றைக்கும் ஆச்சரியமாக தாங்க இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மகள் ஒரு குறிப்பிட்ட காலேஜில் குறிப்பிட்ட டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த கோர்ஸுக்கு ரொம்ப அதிகமான காம்படிஷன் இருந்ததுனால அந்த காலேஜில் என் மகளுக்கு சீட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. என் மகள் மனம் உடைஞ்சு போயிட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு காலேஜில் அவளுக்கு அதிகம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த காலேஜுக்கு நானும் என் மகளும் போயிருந்தோம். என் மகள்கிட்ட ஃபீஸ் கையில் கொடுத்துட்டு, இந்த மாதிரி நீ போய் ஃபீஸ் கட்டிட்டு வாமா, அப்பா வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். என்னுடைய ஃபோன் வேணும்னு கேட்டான் என் மகள். ஃபோனை கையில் கொடுத்து விட்டேங்க. அந்த நேரத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ஒரு பிரார்த்தனை பண்ணேன். இறைவா, என்னுடைய மகளுடைய எதிர்காலத்தை உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன். என் மகளை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்களோ அதை நடத்துங்க அப்படின்னு நான் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணேங்க. என்னுடைய மகள் அந்த கோர்ஸ் ஃபீயை கேஷ் கவுண்டரில் கொடுக்க போகிற நேரத்தில் அவளுக்கு ஃபோன் அடிச்சிருக்குங்க. என்னுடைய ஃபோனுக்கு கால் வந்திருக்கு. அவள் ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கா. எந்த கல்லூரியில் அவள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலோ அந்த கல்லூரியிலேருந்து ஃபோன் வந்ததுங்க. இந்த மாதிரி உனக்கு சீட் கிடச்சிருச்சு, இதனுடைய கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நாளைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலேஜுக்குள்ளேருந்து மகள் ஓடி வந்து இந்த தகவலை சொன்னான். அப்போ நான் என் மகள்கிட்ட சொன்னேன், வேணாமா நீ ஃபீஸ் கட்டிடாத, நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் என் மகள் ஆசைப்பட்ட கல்லூரியிலிருந்து ஆசைப்பட்ட அந்த கோர்ஸ் கிடைச்சதா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் எனக்கு வந்ததுங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சரியாக என்னுடைய மகள் அந்த கேஷ் கவுண்டரில் பணம் கொடுக்க போகிற நேரத்தில் அவளுக்கு அந்த ஃபோன் கால் வந்ததுங்க. இன்றைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த பிரபஞ்ச பேராற்றல், அந்த இறைசக்தி எப்படி நம்மளை நேர்த்தியாக வழி நடத்துது. நம்ம சில நேரம் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கல, நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் டிவைன் டைமிங்னு ஒன்று இருக்குங்க. அதை யாருனாலும் மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், எல்லா தருணத்துலேயும் தீர்க்கமான நம்பிக்கையோடு இருக்கணுங்க. அந்த நம்பிக்கை தாங்க பல இக்கட்டான சூழ்நிலைகளில் நமக்கு அற்புதங்களை நிகழ்த்துறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இன்றைக்கி என்னுடைய மகள் அவள் ஆசைப்பட்ட கல்லூரியில் அந்த ஆசைப்பட்ட கோர்ஸ் 3rd இயர் டிகிரி முடிக்க போகிறாங்க. 7 மாதத்திற்கு முன்னாடி நானும் என் மனைவியும் ரொம்ப அதிகமாக யோசித்து செகண்ட் ஹேண்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோங்க. இதற்கு முன்னாடி இதை பற்றி நிறையா நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டோம். சரி, இந்த குறிப்பிட்ட அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டோம். அன்று இரவு நாங்கள் பிரார்த்தனை பண்ணோங்க. பிரார்த்தனையின் போது எல்லா விஷயத்துக்கும் நன்றியை சொல்லிவிட்டு, இந்த மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிற இறைவா, இதை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்களோ அதை நடத்துங்க அப்படின்னு நான் சொல்லி முடிக்கும்போது வீட்டில் காலிங் பெல் அடிச்சதுங்க. நான் போய் கதவு திறந்து பார்க்குறேன். எங்கள் பக்கத்து வீட்டு நண்பர், அவர் என்ன வார்த்தைகள் சொன்னார் தெரியுமா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அப்பார்ட்மெண்ட்டை வாங்கலான் இருக்கீங்களா, அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்காதீங்க, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் வேணால் ஒரு பிளாட் வாங்கி அதில் வீடு கட்டிடுங்க அப்படின்னாரு. எங்களுக்கு இறைவன் ஒரு தூதர் மாதிரி அனுப்பிச்சு இந்த வார்த்தைகளை சொன்ன மாதிரியே இருந்ததுங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குகிற அந்த விஷயத்தை நாங்கள் அப்படியே ட்ராப் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் இடம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம். இன்றைக்கும் என் மனைவிக்கும் எனக்கும் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் பிரார்த்தனை பண்ணி முடித்தவுடன் காலிங் பெல் அடித்து என்ன விஷயத்துக்காக நான் பிரார்த்தனை பண்ணனோ அதற்கான ஒரு தீர்வை இறைவன் கொடுத்தாருங்க. பின் நாட்களில் தான் எங்களுக்கு தெரிந்ததுங்க, எங்கள் நண்பர் சொன்ன மாதிரி எந்த அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் வாங்கலான் இருந்தோமோ அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி நான் ஒரு பிளாட் வாங்கி அதில் சொந்தமாக நான் வீடு கட்டிகிட்டு இருக்கேங்க. சில நாட்களுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல ஒரு மோட்டர் தவறி என்னுடைய வலது காலில் விழுந்துருச்சுங்க. மிக அதிகமான வலிங்க எனக்கு அந்த நேரத்தில். அப்போ அங்கே இருந்த ஒரு அக்காவுக்கு பாரம்பரிய வைத்தியம் தெரியும் போல். உடனே ஓடி வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து சில நிமிடங்களே எனக்கு வலி இல்லாமல் போயிடுச்சுங்க. ஒரு பெரிய மோட்டர் என்னுடைய வலது காலில் விழுந்தது என்னுடைய கர்மாவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பாரம்பரிய வைத்தியம் தெரிந்த ஒரு அக்கா அங்கே இருந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது, அது இறைவனுடைய கருணை மற்றும் அருள்னு தாங்க சொல்லணும். எனக்கு தெரிந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயங்க அது. அந்த பெண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து முதல்ல வரும்போது அந்த வாகனம் சிறிய விபத்துக்குள்ளாயிடுச்சுங்க. அதனால் அந்த பெண்ணை பார்க்காமையே அவங்க போயிட்டாங்க.
ரெண்டாவது தடவை இன்னொரு மாப்பிள்ளையும் அந்த பெண்ணை பார்க்க வரும்போது அவங்க வாகனமும் சின்ன விபத்துக்குள்ளாயிடுச்சு. அதனால் அவங்களும் அந்த பொண்ணை பார்க்காமையே போயிட்டாங்க. மூணாவதாக ஒரு மாப்பிள்ளை அந்த பெண்ணை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் யாரோ கீழே விழுந்துட்டாங்க போல். அதனால் அவசகுணம் நினச்சிட்டு அவங்களும் அந்த பெண்ணை பார்க்க வரலைங்க. நாலாவதாக ஒரு மாப்பிள்ளை அந்த பெண்ணை வந்து பார்க்க வந்திருக்காரு. அவருக்கு அந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சி போய் 2 பேரும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இப்போ 20 வருஷத்துக்கு மேலே பரஸ்பர ஒற்றுமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெண் வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு அன்பான கணவர் என் மகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் மகளுடைய திருமணத்துக்கு முன்னாடி அவளை பெண் பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம மனம் உடைஞ்சு போயிடுறோங்க. பிரபஞ்சம் ஏன் நம்ம கேட்டதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் இருப்போம். இப்போ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதோட நன்மையான விஷயத்தை பிரபஞ்சம் தரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நம்ம இழந்துடக்கூடாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்ச பேராற்றல் உங்களை நேர்த்தியை வழி நடத்திட்டு தாங்க இருக்குது. மனக்குழப்பத்தில் நீங்கள் இருக்கும்போது, முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா லைட் ஃப்ளிக்கர் ஆகும், லைட் விட்டு விட்டு எரியும். இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸுங்க. பிரபஞ்சம் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சூட்சுமமாக மகான்கள், ஆன்மீக வழிகாட்டிகள், இறைசக்தி உங்களை வழி நடத்துது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில விஷயங்களை நீங்கள் மனசில் போட்டு அதிகமாக யோசிக்கும் போது அது சம்மந்தமான விளம்பரங்களை எல்லா பக்கமும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவுகள், அவங்க எல்லாம் நீங்கள் என்ன விஷயத்தை யோசிக்கிறீங்களோ அந்த டாபிக் சம்மந்தமாக பேச ஆரம்பிப்பாங்க. பிரபஞ்சம் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தாங்க இதெல்லாமே. இப்போ நான் சொன்ன இந்த அனுபவங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடக்க தாங்க செய்யும். ஆனால் பிரச்சனை எங்கே தெரியுமா இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் என்ன சரியாக இல்லையோ அதில் நீங்கள் கவனத்தை செலுத்துறதுனால பிரபஞ்ச பேராற்றல் நடத்துகிற அற்புதங்கள் உங்களால் பார்க்க முடிகிறது கிடையாதுங்க. இப்போ நான் சொன்ன அனுபவங்கள் மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடந்திருந்தது அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையை கொடுக்குங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நொடியும் அந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளை நேர்த்தியை வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களும் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்குவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வாழ்கிறது கர்ம பூமிங்க. நம்ம என்ன செயல் செய்தாலும் அதற்கான விளைவுகள் நிச்சயமாக நம்மளை வந்து சேருங்க. அந்த விளைவுகள் மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு நம்ம இறைவனோட தொடர்பில் இருக்கணுங்க. இப்போ நான் சொன்ன எல்லா உதாரணங்களையும் எடுத்துக்கோங்களேன். அந்த விளைவுகள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு அந்த இறைவனுடைய அருள் அந்த இடத்துல எல்லாரையும் பாதுகாத்ததுங்க. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் 3 விஷயங்கள் நம்மளை ஆட்கொள்ளுதுங்க. 1 கர்மா, 2வது அனுபவங்கள் மூலமாக கிடைக்கிற ஞானம், 3வது நம்ம இதயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தாங்க முக்கியம். பேர், புகழ், பணம், பவர் இதை தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம்னா இதுலேயும் கர்மா இருக்குங்க. அதை சார்ந்த விளைவுகள் நம்மளை வந்து சேரும். ஆனால் உங்களுடைய இதயத்தில் இறைவன் இருந்தார் அப்படின்னா, அதாவது பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா கர்மாவை கடந்து உங்களுக்குள்ள மன அமைதியை உணர்ந்து உங்களால் வாழ முடியுங்க. உங்கள் வாழ்க்கையில் இறைவனை முன்னிலைப்படுத்தி வாழ்கிறதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? இறைவனோட ஒரு உறவை நீங்கள் உருவாக்கணுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுங்கள். தகப்பனா, தாயா, இறைவன் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க, உணர ஆரம்பிங்க. அது புத்தராக இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், இல்லை கிருஷ்ணராக இருக்கலாம். அந்த இறைவனோடு நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பாண்டேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணணுங்க. அப்படி நீங்கள் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உறவை நீங்கள் உருவாக்கும் போது தான் அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 20 நிமிஷமாவது தனிமையில் இருங்க. இறைவனோடு பேசுங்க. ஆத்மார்த்தமாக நன்றியை வெளிப்படுத்துங்க. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இறைவனை பிரதானமாக முன்னிலைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த இறைவனுடைய பிரசன்ஸை நீங்கள் எல்லா தருணத்திலையும் ஃபீல் பண்ண முடியுங்க. பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ ஆரம்பிக்கும். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பங்களிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகிறாய் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.